மக்களே, நாம் இன்றும் நன்மைக்காரன் குரலாக ஓடித்தோம். வீடியோ போடும் சிங்கங்கள் தாண்டான் இந்த மை மக்களே, அன்பான மை மக்களே, அறிவான மை மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. இந்த பதிவு முக்கியமாக முள்ளிப்பத்தானையில் இருக்கிற சென்ட்ரல் காலேஜ் பிரின்சிபலுக்கும் மற்றது அந்த ஒரு மக்களுக்கு, நீங்கள் உங்களோட மாணவர்களோட ஃபுட்பால் டூர்னமெண்ட்டு சொல்லி கொழும்புக்கு வாரீங்க. நீங்கள் கொழும்புக்கு வந்தால் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன்ட்டு ஆல்ரெடி இந்த மண்டை பஜ்ஜலி ஐஸ்காரன் வீடியோ போட்டுட்டான். அதுக்கு ஸ்பான்சரும் கிடைச்சாச்சு. மைரெனிசாண்டு ஒரு சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு படித்து மோட ஃபேமிலி உண்டு, சதக்கா எப்படி செய்யணுன்னு தெரியாத ஒரு ஃபேமிலி உண்டு, இவனுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்களாம். சரி, இப்போ முள்ளிப்பத்தானை இருக்கிற பிரின்சிபலுக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்ணுறேன். கொஞ்சம் பார்த்துருவாங்க. இந்த நாய்வாளுக்கு எவ்வளவு தின்ன கொடுத்தீங்க மாட்டா சல்லி அனுப்பி, இந்த நாய்வாளுக்கு இந்த சக்கிலிய நாய்வாளுக்கு இந்த சக்கிலியத்த தோட்டல நான் பொறுத்து வளர்ந்தக்காம சக்கிலிய வேசபுள்ள ஏண்டே திட்டுட்டு கொடுத்தீங்க. இந்த நாய்வாளுக்கு கஞ்சா தூள் ஐசபுள்ள முழு உலகத்தோடு பாரு, முழு உலகத்தோடு பாரு. இந்த தோட்டத்தில் இந்த பீஸா மக்காம்ல நாய்வாளுக்கு தின்ன கொடுத்தீங்கிறான். இன்னொருத்தன் அனுப்பி இந்த நாய்வாளுக்கு பீஸா மக்காம்ல ஊடு ஊடா பேட்டு கொடுத்தீங்கிறான். திண்டியா திண்டியா திண்டியாண்டு கேட்டு சக்கலிய நாய்வாள் வாடா வா மக்காமுக்கு எவனாயிருந்தாலும் வா முஸ்லீம்ல சண்டி ஒத்த வாடா முஸ்லீம்ல சண்டி ஒத்த வா கேறீங்கிறேன். வா முஸ்லீம் வா, 10 லட்சம் முஸ்லீம் வாடா வா. இந்த வீடியோ பார்த்தீங்களா? முள்ளிப்பத்தான மக்களே, முள்ளிப்பத்தான சென்ட்ரல் காலேஜில் இருக்கிற பிரின்சிபலே சொந்த ஊர் மக்களுக்கே சாப்பாடை போட்டு இந்த நாய்களுக்கு எவ்வளோ தின்ன கொடுத்திக்கிறேன் முழு உலகமும் பாருண்டு வீடியோ போட்டு அந்த ஒரு மக்களை சீரழிச்சான். அவன்ட சொந்த கமையில் உள்ள மக்களே, இவன்கிட்டயா நீங்கள் சாப்பாடு வாங்கி தின்ன போகிறீங்க? இது என்ன பிரமாதம்? இதை விட இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வாங்க. இன்னொரு பிச்சைக்கார நாய் உண்டு, நான் ஈஸ்டர்ன் பக்கமாக கிட்டே வைப்பான். ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டியில் படிக்கிறான். ஃபேன் கேட்டான், அதெல்லாம் உண்மை, நான் ஃபேன் தாரேன்னு சொன்னேன், எல்லாம் உண்மை. ஆனால் இவன் பிச்சைக்காரன் உண்டு, பெரிய பிச்சைக்காரன். ஃபேனை கேட்டு ஃபேனையும் கொடுக்கணும், இவருக்கு ஒரு ஃபோட்டோ தரையிலா வீடியோ தரையிலா தாரேன்னு சொல்லிட்டு கொடுக்கல. எனக்கு எவன் ஃபேன் தந்தாலும் நான் வீடியோ போடுவேனே. இவனெல்லாம் தடுமாறினதுக்கெல்லாம் ஒன்று நடக்க போகிறது இல்லை. இவெல்லாம் பைத்தியக்காரன். இல்லை இவனே பிச்சை. எனக்கிட்ட ஆதி பஸ்லாம் கிட்ட கேட்குறேன் பிச்சை. அதில் வேற அவன் ஆடும் வரும். ஆதி பஸ்லாம் இவட ஃபேனை களவு எடுத்துட்டாரோ. இவட்ட உமா கடைசியாக எங்களோட வீட்டுக்கு தான் எங்களோட வாப்பாவோட வந்துட்டு போனாங்க. அந்த டைமில் இவட்ட உமா எங்களோட வாப்பாவோட இருந்து போன டைம் ஃபேனை கொடுத்துட்டு போனாங்க. நான் ஃபேனை வச்சுட்டேன். பிச்சை வேசப்புள்ள படிக்கிறதே யூனிவர்சிட்டியில் படிச்சு கொண்டு அதில் வேற மற்றவன்ட்ட பிச்சை கேட்குறேன். பிச்சை எல்லாம் கேட்டு போதாததுக்கு அதில் வேற தென்னாவிட்ட பார்க்கணும். ஆசி பஸ்லாம் இவர்கிட்ட ஃபேனை களவு எடுத்துட்டாரோ. இவர்கிட்ட வீட்டுக்கு போனார் ஆசி பஸ்லாம். பேட்டியோட தங்கச்சியோட எவ்வளோ வீட்டுல ஃபேனை கழட்டிட்டு வந்துட்டாரு. பிச்சை வேசப்புள்ள இது ஒருத்தவர் இதோண்டு இருக்குதுன்னா நான் யார்கிட்ட எடுத்து கொடுக்கல, கொடுப்பேன். எனக்கு விருப்பம் இருந்தா கொடுக்க மாட்டேன். அடே நீ கேட்கறதே பிச்சையேடா. எனக்கிட்ட வந்து அதில் பேர் உனக்கு தெனா விட்டா எப்படி பிச்சை வேசப்புள்ள இதெல்லாம். என்னோட பேர் உமர் அகமட் ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டியில். எப்படியெல்லாம் பிச்சை கேட்டா தெரியுமா? எங்களுக்கு படுக்க ஒன்றும் இல்லைனானா, நாங்கள் 4 பேர் நானா சுற்றி வர ஒரு ஃபேன் நானா சுற்றுது, எங்களுக்கு ஒன்றுமே இல்லைனானா. இவனுக்கு துன்னோத் துவா நொதுன்னோத் பதுவா கொடுத்தானது சொல்லுவான். மாஷா அல்லா ஆசிப் அஸ்லாம் ஆஜியார் நல்ல மனுஷன், அவர் மாஷா அல்லாண்டுவாங்க கொடுக்காட்டி கல்ல. எப்படி பிச்சை? நாங்களே இன்னொத்தண்டேது பிச்சை எடுத்து கொடுத்து அதுல இது வேற ஒரு பிச்சை. இந்த பிச்சையை கேட்டுட்டு அதுல வேற ஒரு பெரிய பேச்சு. கேட்டிங்களா முள்ளிப்பத்தான மக்களே? ஒரு யூனிவர்சிட்டி மாணவன் இவன் கேவலப்படுத்துகிற விதம். அதாவது ஃபேன் கொடுக்குறேன்னு சொல்லி போஸ்டெல்லாம் போட்டு அவனோட பேஜில் நான் ஃபேன் கொடுக்க போகிறேன், ஜெயவர்தன யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவர்களுக்கு, ஹாஸ்டலில் படிக்கிற மாணவர்களுக்கு நான் ஃபேன் கொடுக்க போகிறேன்ட்டு போஸ்டைம் போட்டு கடைசியில் ஃபேன் கொடுக்குற நேரம் அந்த மாணவன் சொல்லிக்கிறான் ஃபோட்டோ எடுக்க வானன்னா ஃபேனை தாங்க. நீங்கள் ஆல்ரெடி எல்லாத்தையும் போட்டுட்டீங்க தானே, இனிமேல் மூஞ்செல்லாம் போட்டேனே இதாக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஃபேனை தாங்கன்னு சொன்னதுக்கு இவன் ஃபேனை கொடுக்காம அந்த மாணவனையும் அந்த மாணவன்ட சகோதரி உமா எல்லாத்தையும் கேவலப்படுத்துகிற விதம். ஏனென்றா இவன் போதக்காரன், இவன் ஐஸ்காரன். நாளை பின்னைக்கு உங்களுக்கும் இந்த நிலைமை வரும்.
ஏனெண்டா இவன் வந்து உங்களோட மாணவர்களை இப்போ சீரழிக்க போகிறான் இவன் சொந்த லாபத்துக்காக வேண்டி. அடே ஒரு நல்ல நோக்கத்துக்காக வேண்டி ஒரு ஃபுட்பால் டூர்னமெண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுற மாணவர்கள் வந்து எந்த ஒரு மன உளைச்சலுக்கும் ஆளாகக்கூடாது. ஆனால் இவன் சாப்பாடை கொடுத்து வீடியோ எடுக்கிற நேரம் அவங்களுக்கு எப்படி ஒரு இதை தன்னம்பிக்கையோடு வரும், அடே நான் திண்டு கொண்டிருக்கிறத வீடியோ எடுக்கிறானேன்னு ஒரு அவங்களுக்குள்ளால ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். அதுவும் இவன் சுய லாபத்துக்காக வேண்டி இவன் என்னடா இவன் சாப்பாடு கொடுத்தா உடனே வீடியோ எடுப்பான். ஒரு பிச்சைக்காரனுக்கு காசு கொடுத்தாலும் அதையும் வீடியோ எடுத்து காட்டுவான் முழு உலகத்துக்கு. ஏன்னா பிச்சைக்காரனுக்கு 100 ரூபா கொடுத்தா அவனுக்கு 1000 ரூபா கிடைக்குன்னு தெரியும். அதே மாதிரி தானே உங்களுக்கு சாப்பாடை கொடுத்தா அவன் இங்கே அதை விட டபுள் ட்ரிபிள் சம்பாதிச்சு முடிச்சு உங்களோட மாணவர்கள்ட மூஞ்சை காட்டி சீரழிப்பான், ஸ்கூலில் பேரை சொல்லி சீரழிப்பான். நல்லதோ கெட்டதோ படித்தவன் வந்து எல்லாத்துக்கும் ரிஸ்க்காக அளந்திருப்பான். ஆனால் இவன் மூலமாக தான் கிடைக்கும்னு எதுவுமே இல்லை. ஏன்னடா இவன் உங்களை காட்டி சம்பாதிக்க போகிறது தான் உண்மை. ஒரு நல்ல விஷயம் ஒன்றுக்கு நீங்கள் கொழும்புக்கு வாரீங்க, அப்போ நீங்களே காசு சேர்த்து வாங்க, யாரையும் நம்பி வரவானு. இந்த உலகத்தில் யாரையும் நம்பவும் வாணும். அதுவும் பாருங்கள், ஃபுட்பால் விளையாட வார மாணவர்களுக்கு இவன் எப்படி பிரியாணியை தான் கொடுக்க போகிறான். அதாவது சோறு, கார்போஹைட்ரேட், இதை வச்சு தூக்கம் தான் வரும். அவங்க இங்கே நல்ல ஃபுட்பால் விளையாட போகிறாங்க. எதாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஒரு பானை திண்டாவது சரி விளையாடினா தான் அதில் கஷ்டம் விளங்கு. எல்லாம் சும்மா கிடைச்சேண்டா மாணவர்களுக்கு எதுவும் விளங்காது. கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறது தான் சந்தோஷம், உறுதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். இப்படி ஒரு ஸ்பான்சர் வரப்போக்குள்ள அந்த மாணவர்களுக்கு கஷ்டம் என்னென்னு விளங்காது. எவ்வளோ கஷ்டப்பட்டு காசு சேர்த்து நாங்கள் வாரம் இந்த மெச்ச ஜெயிக்கணுன்ற ஒரு எண்ணம் வரும். இப்போ போகிறது எல்லாத்தையும் சும்மா கிடைச்சேண்டா அதில் அருமை விளங்காது. சோறு எல்லாத்தையும் சும்மா கொண்டு கொடுத்தேன்டா அது சும்மா தின்னுட்டு பிள்ளைகள் தூங்கத்தான் செய்யும். சோறு திண்டவன் இங்கே நல்ல ஃபுட்பால் விளையாட போகிறான். அது இந்த மாடுக்கு எப்படியும் விளங்குறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இவன் தெரியாமல் போயிட்டு புஃபேயில் பண்டி அரிச்சே திண்டவன். திண்ட பிறகு தான் இவனுக்கு மற்றவன் வந்து சொல்ல போயிட்டு தான் தெரியும் அது பண்டி அரிச்சு சொல்லி. அப்படியா கொண்டு மக்கு இவன். ஆனால் மக்கு சொன்னதுக்கு இவன் கிளவர். உங்களை வச்சு சம்பாரித்து தின்ன போகிறான், அதுதான் உண்மை. அதனால் கூழோ கஞ்சோ பானோ ரொட்டியோ திண்டு போயிட்டு ஃபுட்பால் விளையாடுங்க. இவங்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காதீங்க. அப்போ தான் உங்களோட மாணவர்கள் பட்ட கஷ்டத்தை விளங்கி அடே எங்களோட உமா அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எங்களோட ஸ்கூல் பிரின்ஸிபல் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை எடுத்து வந்தார், எங்களோட ஊர் மக்கள் எங்களை கஷ்டப்பட்டு நம்பிக்கையோடு அனுப்புகிறாங்க, அவங்க கொடுத்த காசில் நீங்கள் வாங்க, ஊர் மக்கள்கிட்ட கேட்டுவாங்க. இந்த பைத்தியக்காரங்கிட்ட எல்லாம் எதுவும் எதிர்பார்க்க வாங்க. அப்போ தான் அந்த மாணவர்களுக்கு கஷ்டம் என்னன்னு தெரியும். எதுவும் சும்மா கிடைச்சேண்டா அருமை விளங்காது. இப்படி கண்ட ஸ்பான்சர் எல்லாம் கிடைச்சேண்டா அவங்க டேலண்டாக விளையாடவும் மாட்டாங்க. போக இவன் அல்லாவே இல்லைன்னு சொன்னவன். ஏழை மக்கள்கிட்ட பித்திர அரிசி, நோம்பு கிடைச்ச பித்திர அரிசியை களவெடுத்து பிரியாணியாக்கி விற்றவன். யாருக்கு தெரியும் ஏழை மக்களுக்கு கொடுக்குறதுக்கு யாரோ சரி தனவந்தர்கள் இவனுக்கு அரிசியை கொடுத்தா அந்த அரிசியில் தான் உங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்க போகிறானோ யாருக்கு தெரியும். ஏண்டா இவன் கல். அதனால் யாரையும் நம்பி யாரும் இல்லை. உங்களோட கஷ்டத்துக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் ஃபுட்பால் டூர்னமெண்ட்க்கு உங்களோட மாணவர்கள் கூட்டி கொழும்புக்கு வந்தீங்கன்னா நீங்கள் தான் ஸ்பான்சர் பண்ண, நீங்கள் தான் ஸ்பான்சர் தேடணும். இதே மாதிரி பைத்தியக்காரன் நம்பி கொழும்புக்கு வராதிங்க. உங்களோட மாணவர்களுக்கு நீங்கள் இந்த கொழும்புக்கு வந்து இந்த டூர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எல்லாத்துல கஷ்டத்தையும் காட்டுங்க. லேசி இல்லை, சாப்பாடுக்கு நாங்கள் இவ்வளோ இது பண்ணினோம், டிக்கெட்டுக்கு நாங்கள் இவ்வளோ செலவழித்தோம், அதெல்லாம் அவங்களுக்கு கண்ணில் காட்டுங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து அதில் கஷ்டம் விளங்கும். அப்போ தான் இதாக விளையாடுவாங்க, ஒரு தைரியமாக ஒரு தன்னம்பிக்கையாக விளையாடுவாங்க. ஆனால் இவன் வந்து அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்து மாணவர்களை சோம்பேறி ஆக்கி அவங்கள சீரழித்து அவளை வந்து மன உளைச்சலுக்கு தள்ளி அதே மாதிரி தான் நடக்க போகுது. மார்க் மை வேர்ட். இப்போ அந்த மதிக்க மிதியாலேருந்து இவனை விரட்டி விட்டுட்டாங்க அடித்து. ஏன்னா களவெடுத்தே அவப்பட்டுடுச்சு. அதுதான் அந்த பக்கமே இல்லை இவன். எனிவே மை மக்களே, ஆனவரை சொல்லிவிட்டோம். இனி அல்லடா காவல். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை.